வணக்கம். சிஎம் விஜய்க்கு சினிமாவிலலாம் சில வில்லன்கள் வந்திருந்தாங்க பாருங்கள். அதில் மெயினாக மாஸ்டரில் வந்து விஜய் சேதுபதி விஜய்க்கு சரியான வில்லன்பா, செம்ம கெத்துப்பா அப்படின்லாம் சொன்னாங்க பாருங்க. விஜய் சேதுபதியெல்லாம் வில்லனே கிடையாது. இப்போ இவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சில வில்லனுங்க வந்திருக்கிறாங்க பாருங்க, பா வேறு லெவல் வில்லனுங்க. அவங்கெல்லாம் தாங்கிக்க முடியல. இவர் செய்கிற விஷயங்களையெல்லாம் தாங்க முடியாமல் 5 வருஷம் இவரை ஆட்சி செய்ய விடக்கூடாது. அதுக்கு என்னென்ன வில்லத்தனம்லாம் செய்ய முடியுமோ அதை மொத்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே போயிருந்தீங்க நீங்கள்லாம்? எங்கே போயிருந்தீங்க? எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. நீங்கள்லாம் வில்லன் இப்போ தானே தெரிய ஆரம்பிச்சது. 60-70 வருஷமாக நீங்கள்லாம் ஹீரோவாக வளம் வந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தானே தெரியுது நீங்கள்லாம் வில்லனுங்க அப்படின்னு. ஒரு உண்மையான ஹீரோ அரசியலுக்கு வந்ததும் உண்மையான வில்லன் யார் அப்படின்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதில் முக்கியமாக இந்த அதிமுகவுடைய 4 எம்எல்ஏங்க தாவேக்காவுக்கு போனாங்க பாருங்க. இந்த சத்யபாமா, ஜெயக்குமார், மரகதம் குமாரவேல், எஸ்கி சுப்பையா, இவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு போனதும், அதுவும் ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவாக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போனதும் இவங்களால எப்படி இது நடக்குது? குதிரை பேரம் நடக்குது, யானை பேரம் நடக்குது. குதிரை பேரம், யானை பேரம்லாம் இப்போதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதில்ல. கூவத்தூர்லாம் உங்களுக்கு மறந்து போச்சு. அதெல்லாம் குதிரை பேரம் நடக்கிறதுனால இல்லை, அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போதான் உங்களுக்கு குதிரை பேரம்லாம் ஞாபகம் வருது. குதிரை பேரம்ல யானை பேரம் நடக்குது. இந்த குதிரை பேரம்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்களா? அது எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா? அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா அரசியலுக்கு? 18ஆம் நூற்றாண்டு அந்த காலத்துலலாம் வந்து இந்த வாகனங்கள்லாம் கிடையாது. குதிரை தான் எல்லாத்துக்குமே. அது விவசாயமாக இருந்தாலும் சரி, பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து குதிரை தான் முக்கியம். ஸோ குதிரைக்கு இருந்த அந்த ஒரு டிமாண்ட், அந்த காலத்தில் அந்த குதிரை சந்தையெல்லாம் நடக்கும். அப்போ அந்த குதிரை சந்தையில் வயதான குதிரைகளுடைய அந்த பல்லு வந்து தேஞ்சு போயிருக்கும். அதை வந்து ஷார்ப்பாக்கி அதை கூர்மையாக்குவாங்க, அதோடைய அந்த வயதை குறைச்சி காட்டுறதுக்காக. அப்புறம் சோம்பேறியான குதிரைங்களுக்கு வந்து இந்த வாலில் இஞ்சியெல்லாம் வச்சு அதை வேகமாக ஓட வைப்பாங்க, சுறுசுறுப்பாக ஓடுற மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி சில ஏமாற்று வேலைகள்லாம் அந்த காலத்தில் நடக்கும். அதுக்குன்னு ரொம்ப திறமையான சில பேரம் பேசுகிறவங்களும் இருப்பாங்க குதிரைக்கு. அந்த காலத்தில் திறமையாக ஏமாற்றி பேரம் பேசுகிறவங்கள தான் வந்து குதிரை பேரத்துடன் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் குதிரை பேரம். ஆனால் யானை பேரம்னு ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க. யானை பேரம்னு ஒன்று கிடையாது. அவர் ஏதோ பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போல இருக்கு. யானை பேரம் நடக்குது அப்படின்னு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்தை வச்சிருக்கிற பேரம் கண்டிப்பாக இப்போ நடக்கலை. இப்போ இவங்க 4 பேரும் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து பலம் வாய்ந்த கட்சியாக மாறுவதற்கு காரணம் என்ன? எம்ஜிஆர் அவருக்கு இருந்த அந்த ரசிகர்கள் இல்லையா, அவருடைய தொண்டர்கள். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அந்த கட்சியை வந்து ரொம்ப அருமையாக வழிநடத்தி போனாங்க. அவங்களுக்கு இருந்த ரசிகர்கள், தொண்டர்கள். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் அதிமுக. இப்போ இருக்கிற அதிமுக அப்படின்றது வந்து ஜெயலலிதாவுடைய அதிமுகவா இல்லைன்னா எம்ஜிஆருடைய அதிமுகவா? இப்போ இருக்கிற அதிமுக அப்படின்றது வந்து இபிஎஸ்ஐ நம்பி இல்லாமல் இப்போ அதிமுகவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் இருக்கிறவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை 2ஆக உடச்சி சிவி சண்முகம், வேலுமணி ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம் அப்படின்னு உடைச்சிட்டாங்க. அப்போ அந்த தொண்டர்கள், இந்த தொண்டர்களுக்கெல்லாம் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் முக்கியம், இபிஎஸும் வேலுமணியுமா முக்கியம். அவங்கெல்லாம் எங்கே போகிறது? அந்த தொண்டர்கள்லாம் என்ன பண்ணணும்? அவங்கெல்லாம் எந்த பக்கம் போகணும்? நீங்கள் பட்டுக்க கட்சியை 2 பாதியாக உடைப்பீங்க. அப்போ இந்த தொண்டர்கள், ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் நம்பி வந்த அந்த தொண்டர்கள், அவங்க என்ன பண்ணணும்? அப்போ இந்த மாதிரி தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, என்னடா இப்படி ஒரு கட்சி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அவங்க வேறு கட்சிக்கு அந்த தொண்டர்களும் சரி நாமளும் வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு போக ஆரம்பிப்பாங்க. கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கே அப்படி ஒரு முடிவு வரும்போது இந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ, ஜெயிச்ச எம்எல்ஏக்கு அந்த முடிவு வராது. என்னடா கட்சியை இப்படி உடச்சிக்கிட்டு இருக்காங்க, இது இனிமேல் இந்த கட்சி முன்னேறுமா? ஜெயலலிதா எம்ஜிஆரும் இல்லை, இபிஎஸ்ஸை நம்பி அவருடைய ஜாதியில் இருக்கிற சில பேரை தவிர இபிஎஸ்ஸுக்குன்னு வேறு யார் தொண்டர்கள்லாம் இருக்காங்களா, ரசிகர்கள் இருக்காங்களான்னு. ஸோ அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தோணும் நம்ம வேறு கட்சிக்கு போவோம். அதுவும் ஆட்சியில் இருக்கிற கட்சியுடன் போகும்போது அவங்களுடைய தொகுதிகளுக்கு ஏதாவது செய்யலாம். அதே சமயத்தில் அவங்களுக்கும் ஒரு அரசியலில் கொஞ்சம் நீண்ட ஆயுசு இருக்கும். ஏன்னா அதிமுகவுக்கு அந்த ஆயுசு கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷங்களா அதுலேருந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து குதிரை பேரம் பணம் கொடுத்து நடக்கலை. நீங்கள் பண்ணுற கொடுமையால் நீங்கள் கட்சியை பிரித்து அதில் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் கட்சியை போய் பிஜேபிக்கு அடமானம் வச்சு எதுவாக இருந்தாலும் போய் மோடியை பார்க்குறது, அமித்ஷாவை பார்க்குறது, கட்சி தீர்மானம்லாம் அங்கே தானே எடுத்தீங்க. அப்போ அந்த தொண்டர்கள்லாம் அவங்களால பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதுதான் இந்த மாதிரி ரிசல்ட்லாம் வந்தது. இனிமேல் இந்த கட்சிக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சதுனால தான் அந்த கட்சியில் இருக்கிற ஜெயிச்ச எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா பக்கம் போகிறாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவங்களுக்கு அதிமுகவுடைய ஃப்யூச்சர் என்னன்னு தெரியும், தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுடைய அரசியல் ஃப்யூச்சரை பார்ப்பாங்க. இப்போ
எந்த அரசியல் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அரசியல் கட்சி இன்னும் பல வருடங்களுக்கு தமிழ்நாட்டை ஆளப்போகுது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால் போகிறது தான். அதுக்கப்புறம் இந்த சிபிஐ இடிஐ வந்து விசாரிக்க விடணும், இதில் ஏதோ பெரிய குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ பெரிய பணப்பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் இப்போ திமுகவை சேர்ந்தவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி சொல்கிறதுக்கு காரணம் தாவேகா வந்து குதிரை பேரம் நடத்தினதுனால கிடையாது. இந்த மாதிரி சொன்னால் இனிமேல் நம்ம கட்சியிலேருந்து சில பேர் வந்து தாவேகாவுக்கு போகாமல் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கட்சியில் இருக்கிற சில பேருக்கும் அந்த முடிவு இருக்குது, தாவேகாவுக்கு போனோம் அப்படின்னு தாவணும்னு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பயமுறுத்தணும்னா இடி சிபிஐயை நாங்கள் வர வைப்போம் அப்படின்னும் போது திமுக கட்சியில் இருக்கிறவங்க வந்து தாவேகா கிட்டேருந்து பணம் வாங்காமல் இந்த பக்கம் தாவனா கூட உள்ளே போய் நோன்னா சில விஷயங்கள் கிடைக்கும். அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம கட்சியிலேருந்து இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டாங்க, இடி சிபிஐலாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயமுறுத்துறதுக்காக அந்த கட்சியில் இருக்கிறவங்கள, அதாவது திமுக கட்சியில் இருக்கிறவங்கள பயமுறுத்துறதுக்காக தான் இந்த இடி சிபிஐ வேலையெல்லாம். அடுத்தது சட்டம் ஒழுங்கு சரியில்லை. வெறும் 20 நாள் தான் ஆகுது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஒருத்தனுக்கு ஜுரம் வந்தாலே அது குணமாகிறதுக்கு 5 நாள் ஆகும் இல்லையா? ரொம்ப பக்காவாக ரெடி ஆகணும்னா. ஆனால் ஆட்சிக்கு வந்து 20 நாளில் எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணிடணும். 6 மாதம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களா? அப்போ அது என்னாச்சு? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களுடைய கட்சியில் நடந்த எல்லா குளறுபடிகளும், எல்லா குற்றங்களும், எல்லா ஊழல்களும் வெளியில் வரப்போகுது. அப்போ இவங்களை தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வைக்கக்கூடாது. அப்போ ஏதாவது செஞ்சு இவங்களை 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண விடாமல் செய்யணும். அதுக்கு திமுக செய்கிற சில வேலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்களே, இப்போ குன்னத்தில் விசிக தொண்டர்களை எல்லாம் தாக்குனது யார்? அதெல்லாம் வந்து உண்மையிலே திமுக காரங்களா, திமுகவின் தொண்டர்களா? அவங்கெல்லாம் திமுகவின் குண்டர்கள், திமுகவின் ரவுடிகள். இந்த ரவுடி அரசியலே எங்கேருந்து ஆரம்பிச்சது? ரவுடி அரசியல் எங்கேருந்து ஆரம்பிச்சது? திமுகவுடைய அரசியல்லேருந்து ஆரம்பிச்சது. இந்த கொட்டேஷன் டீம், இந்த ரவுடிங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? அதெல்லாம் இவங்களுடைய ஆட்சியில் வந்தது தான். எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் 35% 40% வந்து கொடுத்துடணும். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? 1 கோடி ரூபா கான்ட்ராக்ட்னா 1 கோடியே 40 லட்ச ரூபா போடுவான். அந்த 40 லட்ச ரூபா வந்து கேஷாக கொண்டு போய் கொடுக்கணும் இவங்களுக்கு. இதெல்லாம் வந்து சில ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த பணத்தை, அந்த கமிஷன் பணம் இருக்குது பாருங்கள். இப்போ 1 கோடி ரூபா, 1 கோடிலாம் இல்லை, அது 500 கோடி 1000 கோடின்னு இருக்கும். நான் சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1 கோடியே 40 லட்ச ரூபா கணக்கு எழுதுவாங்க. அதில் அந்த 40 லட்ச ரூபா கமிஷன் இருக்குது பாருங்கள். அது செக்குக்கெல்லாம் கிடையாது. கொண்டு போய் கேஷாக கொடுத்துட்டு அதை வந்து கணக்கு காட்டுறதே பெரிய விஷயம் இவங்களுக்கு. போலி நிறுவனங்களை உருவாக்கி அங்கேருந்து பொருட்களை வாங்கினதா, அப்புறம் போலி வேலையாட்களை வந்து உருவாக்குவாங்க. 50 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 150 பேரை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததா கணக்கு காட்டி, அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பணம் போட்டு அதை திருப்பி எடுத்து, இந்த மாதிரி பல வேலைகள் நடக்கும் இதுக்குள்ளே. எதுக்கு? இந்த கமிஷன் கொடுக்கறதுக்காக. இந்த கமிஷன் கொடுக்கறதுக்காகவே மக்களுடைய ஐடியெல்லாம் வந்து வாங்கி அவங்களுக்கு தெரியாமல் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு திருப்பி எடுக்கிற இந்த மாதிரி பல வேலைகள் நடக்கும் இதுக்கு பின்னாடி. கான்ட்ராக்டர்ஸ்குள்ளே தனியாக ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும், யார் இந்த கான்ட்ராக்டை எடுக்கிறதுன்னு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ரவுடிங்களை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல வருஷமாக பல கான்ட்ராக்டில் பல ஊழல்கள் செஞ்சு அதில் பல பிரச்சனைகள் வந்து அதை இந்த மாதிரி ரவுடிங்களை வச்சு நிறைய சமாளித்து, ரவுடிங்களை வச்சு மிரட்டி, அதில் அந்த ரவுடிங்கெல்லாம் உள்ளே போனால் அவங்கள வெளியில் கொண்டு வர்றது. இவங்களுக்கு இன்னும் ஒரு செட் ஆஃப் ரவுடிங்களை வச்சுருப்பாங்க. அது எல்லா சைடும் இருக்கும். இந்த கான்ட்ராக்டர் பக்கமும் இருக்கும், அரசியல்வாதிங்க பக்கமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ரவுடிங்களெல்லாம் உருவாக்கி விட்டது இவங்களுடைய இந்த ஊழல் கான்ட்ராக்ட். இதில் இவங்க அடித்த அந்த 35% 40% இதில் வந்தது தான். இதில் தான் ரவுடிசமே உருவாச்சு. இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் காரணமே இந்த மாதிரி பல ரவுடிங்களை உருவாக்கி வச்சதே இவங்களுடைய இந்த கமிஷன் கான்ட்ராக்ட் தான். அந்த மாதிரிலாம் அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டை நல்லா சுரண்டி எடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு 20 நாளில் வந்து ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, ஏன்னா உங்களுக்கு குத்துது குடையுது. அந்த 20 கல்கோரியை மூட சொன்னதெல்லாம் அப்படியே துடிச்சு போயிருப்பாங்க. ஏன்னா உள்ள எக்கச்சக்கமான ஃபண்டு, ஒருத்தன் 2 பேர் கிடையாது, அவன் அவனுடைய ஷேர் அதுக்குள்ளே இருக்கும். திமுக அதிமுக எல்லாரும் தான், எல்லா கட்சிக்காரங்களும் தான் சொல்கிறேன். இவங்க 2 பேருமே வந்து அந்த பெட்டி பரிமாற்றம் தானே. ஒருத்தன் ஆட்சி பண்ணும்போது அந்த கமிஷனில் பாதி இந்த பக்கம் போயிடணும், இவன் ஆட்சி பண்ணும்போது இங்கேருந்து பாதி வெட்டி அங்கே போயிடணும். இப்படி தான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இத்தனை வருஷமாக 70 வருஷமாக இவங்க ஆட்சியை நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இதெல்லாம் வந்து அதான் சிஎம் அவருடைய பிரச்சாரத்திலே சொல்லியிருப்பார் இல்லையா, 30% அது வந்து நமக்கு கிடைச்சாலே நம்ம தமிழ்நாட்டை பெரிய அளவில் முன்னேற்றிடலாம் அப்படின்னு. அதுதான் உண்மை. 30% கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில ஆடிட்டர்ஸ், இந்த திராவிட கட்சிகளுக்காக இந்த மாதிரி கணக்கு எழுதுறவங்க சொன்னது என்ன அப்படின்னா, பெரிய அளவில் இந்த கணக்கை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பல விஷயங்களில் நம்மளை ஏமாற்றி இத்தனை வருஷமாக கொள்ளையடிச்சிட்டு இவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஆட்சி சரியில்லை 20 நாளில். அதில் பல இடங்களில் நடக்கிற சம்பவங்களுக்கு, இந்த ரவுடித்தனத்துக்கெல்லாம், சில குற்றங்களுக்கெல்லாம் வந்து சில அமைச்சர்களுக்கு பின்னாடி போனால் தெரியும். அது எந்த கட்சி அமைச்சர் நான் சொல்ல விரும்பல.
சில கட்சி அமைச்சர்களுக்கு பின்னாடி போங்க, சில தொகுதி எம்எல்ஏக்கு பின்னாடி போங்க, பல குற்றங்களுக்கு காரணம் உங்களுக்கே புரியும். ஸோ அந்த மாதிரிலாம் அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இவங்களுக்கு தாங்க முடியல. அதுதான் நான் சொன்னேன், சினிமாவில் நீங்கள் சிஎம் விஜய் அவர்களுக்கு பார்த்த வில்லன்கள்லாம் வில்லன்களே கிடையாது. இவங்கெல்லாம் அதுக்கும் மேலே, இவங்கெல்லாம் வேறு லெவல் வில்லனுங்க. இவனுங்க பண்ணுற அந்த வில்லத்தனத்தை எல்லாம் ஒழுங்காக ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி ஒரு படமாக எடுத்தால் அது பேன் இண்டியா லெவலில் 1000 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணும். அவ்வளோ மூலையை யூஸ் பண்ணி ஊழல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் தாங்க முடியல. ஒரு 20 நாள்லேயே திரும்ப அவர்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்குது, நாம் இவ்வளோ நாளாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் அது அவ்வளோ சரியில்லை போல இருக்குது. இந்த ஆட்சியில் சில உண்மையான மாற்றங்கள், உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ள சில விஷயங்களை இவங்க செய்கிறாங்க அப்படின்றது இப்போ திருமாவுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறார், 5 வருஷம் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஆட்சியை வந்து கவிழ விட மாட்டோம் அப்படின்னு. சோஷியல் மீடியாவில் இப்போ பல அவதூறுகளை வந்து இப்போ இந்த தாவேக அரசு மேலே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல போல இருக்குது. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் ரொம்ப எல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாற்ற முடிஞ்சிருந்தா இந்த சிஜேபி கட்சி எவ்வளோ பேர் மக்கள் அவங்க பின்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா? பிஜேபிக்கு வெறும் 9 மில்லியனா 18 மில்லியன் வெறும் எத்தனை 5 நாள்லேயோ 6 நாள்லேயோ மக்கள் அதில் சேர்ந்துருக்கிறாங்க. 18 மில்லியனுக்கு மேலே அதில் ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா அவங்களுக்கு உண்மை புரியுது, மக்களை வந்து சோஷியல் மீடியா வச்சுட்டு ஏமாத்திடலாம்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் அதை தானே பண்ணீங்க, கரூரையும் த்ரிஷா அதெல்லாம் மேட்டர்லாம் வச்சு சோஷியல் மீடியாவில் வந்து இவரை வந்து டீக்ரேட் பண்ணி இவருடைய அரசியல் வாழ்க்கையை இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு தானே பண்ணீங்க. அது யாருக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. அதே தான் இப்போவும் நடக்கும். இப்போவும் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி தாவேக அரசை வந்து நீங்கள் வந்து குற்றம் சாட்டி 5 வருஷம் அவங்களை ஆட்சி செய்ய விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திமுக அரசுக்கே தான் பேக் ஃபயர் ஆகும். சோஷியல் மீடியாவை வச்சு ஏமாத்தலான்னு பார்க்காதீங்க. அதில் இருக்கிற பசங்கள்லாம் விவரமான பசங்க. அவங்களுக்குலாம் இப்போ நாட்டு நடப்பு என்னன்றது நல்லாவே தெரியும். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.